டெய்லி எனக்கு ஒரு half an hour மட்டும் வந்து வித்அவுட் மை பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு என்னுடைய ஜோன்ல இருப்பேன். அந்த ஜோன்ல யார் யார் இருக்காங்கங்கறத கேள்வி. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். விஜய் சேதுபதி, பிக் பாஸ் டீமு, இந்த சேனல்லாம் பார்க்குற மக்களை, பிக் பாஸ் பார்க்குற மக்களை முட்டாள்கள்னு நினச்சிட்டு இருக்காங்களா? அதுதான் நமது கேள்வியாக இருக்குது. ஒன்றுத்துக்குமே இல்லாத இந்த பக்கெட் மேட்டரை வச்சு எபிசோடையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு நிமிஷம் குறும்படம் போட்டிருந்தீங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சிட்ருக்கும். அவ்வளோதான். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்ருக்கலாம். ரம்யா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல, பார்வதி ஒரு பக்கம் உருட்டுது, வியானா ஒரு பக்கம் உருட்டுது. ஸோ அவங்களுக்கு உணர்த்தணும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியப்படுத்தணும். அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. குறும்படம் போடுங்க, எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போ உங்கள்கிட்ட வந்து கண்டென்ட் இல்லையா? இந்த பக்கெட் மேட்டர் எப்போ நடந்ததுங்க? அந்த டாஸ்கில் அது வந்து உண்மையிலே வந்து பார்க்குற பிக் பாஸ் ரசிகளை கடந்து போயிட்டுருப்பாங்க. அது பெரிய இஷ்யூவாக இப்படி வந்து ஒரு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி எடுத்து இவ்வளோ நேரம் பேசுவார். இவ்வளோ நேரம் இல்லை, சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டார். ஒரு எபிசோடே முழுக்க பக்கெட்டை வச்சு முடிச்சிட்டார். அது மாதிரி யோசிச்சே இருக்க மாட்டாங்க அந்த சீனை பார்த்தவங்க. ஸோ அது நேற்றே பார்த்தீங்கன்னா 2 நாளாக அது ஓடிட்டு இருந்தது. விக்ரம் ஒரு பக்கம் அழுது, ஒரு பக்கம் ஏன்னா வந்து இல்லை நான் வந்து வார்த்தைகளை தப்பாக சொன்னால் கூட என்னுடைய கேள்வி தப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கமெண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் உருட்டி, பார்வதி வந்து அந்த பக்கம் வந்து நான் வந்து இந்த கேமுக்காக தான் அவர் எழுந்து போக சொன்னான்னு சொல்லி கடைசியாக தான் வந்து விக்ரம் கிட்ட வெள்ளிக்கிழமை எபிசோடில் தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து வியானாவுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்களும் பேசியிருந்தாங்க. ரம்யாவும் இதில் தெரியாத மாதிரி தான் இருந்தாங்க. இந்த மேட்ரு முடிஞ்சு போச்சுங்க. 2 நாளாக நாங்களே லைவில் பார்த்து தலைவலியில் இருக்கோம். அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்துன்னு வந்து விஜய் சேதுபதி எதுவுமே நடக்காத மாதிரி, போன வாரம் எதுவுமே நடக்கலையா? எவ்வளோ கேவலமாக இந்த கேம் ஆடப்பட்டது. இந்த டாஸ்க் வந்து எவ்வளோ கேவலமாக வந்து இந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து கேரக்டரில் இல்லாமல் எவ்வளோ தவறுகள் பண்ணி இந்த கேம் வந்து ஆடப்பட்டது. ஒரு நெக்லஸை யாரும் பார்க்காத போது எடுக்கணும். இதுதான் டாஸ்கில் கொடுக்கப்பட்ட ரூல்ஸ். அது 2 முறையுமே வந்து வேணுமுன்னே மீறி அதன் மூலமாக ஏற்பட்ட சண்டைகள், அதன் மூலமாக அந்த வார்த்தைகள் எவ்வளோ நடந்ததுங்க. அழகாக எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் நடந்த சண்டை, கம்ருதீனுக்கும் ரம்யாவுக்கும் நடந்த சண்டை, பார்வதிக்கும் எல்லாருக்குமே நடந்த சண்டை. பார்வதி யாரை தான் விட்டுக்குது? பார்வதி அரோரா கிட்ட போயிட்டு மென்டல் டார்ச்சர் கொடுத்து உக்காந்து நோண்டி அந்த பொண்ணை அழ வச்சுது. சைக்கோத்தனமாக பல விஷயங்கள் செய்தது. எதுவுமே நடக்கலையா போன வாரம்? ஏன் எதையுமே அட்ரஸ் பண்ணாமல் அவசரமாக இந்த பக்கெட் மேட்டரை எடுத்து வச்சு, அதுவும் முடிஞ்சு போச்சு உள்ள. நீங்கள் அதை குறும்படம் போட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சதுங்க கதை. விஜய் சேதுபதி முட்டாள் நினச்சின்னு இருக்க மக்களை. ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் எழுப்பி அதுக்கு ஒரு சுய விளக்கம் வேறு. வரக்கூடிய எல்லா விமர்சனங்களுக்கும் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. இதே வாய் தானே சொல்லிச்சு. வாரம் முழுக்க நீங்கள் உள்ளே நடந்துக்கிற விஷயங்களை நாங்கள் வந்து கேட்போம், உங்களை தட்டி கேட்போம், பஞ்சாயத்து பண்ணுவோம், நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நாங்கள் வார இறுதியில் வந்து கேட்போன்னு இதே வாய் தானே சொல்லிச்சு. விஜய் சேதுபதி தானே சொன்னார். இந்த பக்கெட் மேட்டரை வச்சு முடிச்சுட்டு இதுக்கு வர சுய விளக்கம் வரக்கூடிய விமர்சனம் வரதான் செய்யணும். நீங்கள் செய்யக்கூடியதை கழுவி ஊற்ற தான் செய்வாங்க விஜய் சேதுபதி அவர்களே. வெளியில் பார்க்குறவங்க உங்களுக்கு டிஆர்பி வேணும், அதன் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கணும், உங்களுக்கு சம்பளம் வேணும். பார்க்குறவங்க வாயை மூடின்னு விமர்சனம் பண்ணாமல் இருப்பாங்களா? நீங்கள் ஓரளவுக்காவது நேர்மையாக இருந்தால் தானே பார்க்குறவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த பார்வதி வந்து போன வாரம் பண்ண விஷயங்கள் இருக்குது இல்லை, பிக் பாஸை மதிச்சுதாங்க. எப்ஜே கிட்ட சண்டை போட்டதுலேருந்து, ரம்யா கிட்ட சண்டை போட்டதுலேருந்து என்ன நீங்கள் அவ்வளோ இடம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க? கம்ருதீன் எழுந்து நிற்கிறாரு, கம்ருதீனுக்கு வந்து கைத்தடல் கொடுக்குறாங்க. அது விடுங்க, பிஆர் பெய்ட் பார்ட்ஸ் நிறைய பேர் உள்ள அங்கே எங்கே பரவலாக இருப்பாங்க. ஆர்கானிக்காக வந்து ஒருத்தர் பிடிக்குது கம்ருதீனையோ பார்வதியோ ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா கூட அவங்க அந்த கேட்டகரியாக இருப்பாங்க. பார்வதியுடைய குணாதிசயத்தோடு ஒன்றி போகிறவங்களாக இருப்பாங்க. அதிலலாம் நம்ம வந்து தலையிடல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் என்ன சொல்லணும்? ஹோஸ்ட்டாக இருந்துங்க கம்ருதீன் எழுந்து நிற்கும் போது பெண்களுக்கு கூட அவரை பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி ஒரு கமெண்ட் அடி ரசிக்க முடியல விஜய் சேதுபதி. நீங்கள் அந்த உள்ள கம்ருதீனும் பார்வதியும் ஒட்டிக்கிறது, ஒராசிக்கிறது, படுத்துக்கிறது, புரண்டுக்கிறது, அசிங்கமாக பேசிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சமூகத்துக்கு வந்து நீங்கள் ரசிங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? சிபாரிசு பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து அதெல்லாம் என்கரேஜ் பண்ணி நீங்களும் ரசிக்கிறீங்களா? அதை அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? கமலத்திரி வந்து நின்னா அவருக்கு வந்து பெண்களுடைய அதெல்லாம் இருக்குது. அது ஒன்றும் இல்லை. நான் ஏன் சிரிக்கிறேன்னா, நீ ஏது நிற்கும் போது ரியாக்ஷனுக்கு ஒரு 2-3 பேருக்கு கேமரா, அரோராக்கு ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க, பார்வதிக்கு ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. அவர் வேறு சொல்லிக்கிறார் கமலத்தின் மாப்பிள்ளைன்னு. இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்குதோ அதையெல்லாம் பாராட்டிட்டு போகிறீங்க. கமருதீன் பார்வதியெல்லாம் பாராட்டுறீங்க. எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? என்ன இது?
கிட்டத்தட்ட வந்து விஜய் டிவியும் சரி விஜய் சேதுபதி எல்லாரும் சேர்ந்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் உள்ள ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுறாங்களோன்னு பயமாக இருக்குது. இல்லை இந்த பார்வதி சொல்லிச்சு, நான் கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். பார்வதி ஒன்று சொல்லிச்சு, பிக் பாஸ் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கேட்டது. எனக்கு வந்து தினமும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து என்னுடைய மைக் இல்லாமல் என்னை ஃப்ரீயாக விடுங்க, என்ன நான் ஒரு ஜோனில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு. சபரி கூட என்ன யார் கூட இருக்க போகிறேன்னு கேட்டுருப்பாப்பில். ரிக்வஸ்ட் வைக்கிதுங்க அது. நீங்கள் உள்ளே வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க ஆல்ரெடி வந்து 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து மைக்கை வந்து இல்லாமல் பண்ணி விடுங்க, என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. ஸோ நீங்கள் ரசிக்கிறீங்க கமருதீன் பார்வதி உள்ள பேசக்கூடிய எந்த விதமான ஆபாச வார்த்தைகளாக இருந்தாலுமே, இல்லை அவங்க தடவிக்கினாலுமே, மடியில் படுத்துக்கினாலுமே, உருண்டுக்கினாலுமே, கமருதீன் படுத்துக்கும் போது இவங்க வந்து உருண்டுக்கினாலுமே, அரோராவை வந்து மைண்ட் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கும்போது கமருதீன் வரும்போது அரோராவை வெறுப்பேற்றினதுக்காக கமருதீனை வந்து உட்காந்த இடத்துலேருந்தே கட்டி பிடிக்கிறாங்க. எப்படி கட்டி பிடிப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அது பண்ணிக்கினாலுமே நீங்கள் அதெல்லாம் ஆதரிக்கிறீங்க. ஏன்னா பார்வதியால் ஷோ போகுது. பார்வதி உள்ளே செய்யறதை வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், டைனிங் ஹாலில் உட்காந்துன்னு ஆபாசமாக வார்த்தை ஒன்று பேசிச்சு இல்லை, பார்வதி கமருதீன் பேசுனாங்கல்ல, அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்களா விஜய் சேதுபதி? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? அதை என்கரேஜ் பண்ணீங்களா? அவங்கள வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிங்கன்னு டிஆர்பிக்காக பார்வதி இல்லைன்னா இந்த ஷோவே இல்லைன்னு வெளியில் வந்து பார்வதியோட பிஆர்ஸ் பெய்ட்பாட் சொல்லுன்னு இருக்கானுங்களே. ஏன்னா அடுத்த சீசனுக்கும் பார்வதி தானே உள்ளே வருமாடா? ஏன்னா வரப்போகிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியாது. பார்வதி தான் அடுத்த சீசனுக்கெல்லாம் உள்ளே வந்து டிஆர்பியாக ஆட் பண்ணினே இருப்பீங்களாடா? யார் இருந்தாலும் இல்லைனாலும் பிக் பாஸ் பார்க்குறவங்க பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அதுக்காக ஒரு நேர்மை இல்லாத, சூழ்ச்சி பண்ணுற, பின்னாடி குத்துற, நம்பிக்கை துரோகம் செய்கிற, எல்லாரையும் போய் நோய் 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 டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற, யாரையும் பேச விடாமல் பண்ணுற டாக்ஸிக் நெகட்டிவிட்டி, இந்த மாதிரி பரவலாக எல்லா கேமையும் கெடுத்துக்கின்னு, டாஸ்கை கெடுத்துக்கின்னு, ஒரு சில பேர் ஒழுங்காக விளாட்னாலும் அவங்களையும் கெடுத்துக்கின்னு, எல்லா சண்டைகளுக்கும் மூல காரணமாக இருந்தக்கூடிய பார்வதியை என்கரேஜ் பண்ணி உள்ளே வச்சுன்னு இருப்பீங்க. அதுக்கு அப்ரிஷியேஷன் வேறு கொடுப்பீங்க, கைத்தட்டல் வாங்கி கொடுப்பீங்க. என்னையா நீங்கள் ஷோ பண்ணுறீங்க? அது கேம் ஆட விளையாடுது, மட்டமான அழுகுடித்தனமான ஒரு கேவலமான கேம் ஆடுது. ஒருத்தன் மேலே போய் ஊழ்ந்து பரண்டு இருந்துக்கின்னு பசியாக இருக்குதுன்னு பேபி இருந்து தடவுது, மடியில் பத்துக்குது, இன்னும் எவ்வளோ கேவலங்கள் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் சமுதாயத்துக்கு ஒன்று சொல்கிறீங்கடா, நீங்கள் நெகட்டிவாக இருங்க, டாக்ஸிக்காக இருங்க, பின்னாடி போய் பேசுங்க, ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுங்கள், மதிக்காதீங்க, எது ஒன்றா பண்ணுங்கள். இப்படிலாம் இருந்தீன்னா நீ வந்து இந்த சமுதாயத்தில் வந்து பார்க்கப்படுவ, உனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நேர்மை, நாணயம், ஒழுக்கம், இதுக்கெல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. டாக்ஸிக்காக, நெகட்டிவாக, கன்னிங்காக, வன்மமாக, வஞ்சமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரீங்களா இந்த சமுதாயத்துக்கு இந்த பிக் பாஸ் மூலமாக? அதைத்தான் விஜய் சேதுபதி அவர்களே நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. விஜய் சேதுபதி வந்து அன்ஃபிட்டுங்க. இந்த ஷோவுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்றத நிரூபிச்சிட்டார். போன வாரம் நடந்த விஷயத்தை எதையுமே அட்ரஸ் பண்ணாமல் தேவையில்லாத கதையை 1 ஹவர் பேசி ஊற்றி மூடி பக்கெட்டில் கவுத்து முச்சு விட்டார். பிக் பாஸ் வந்து ஒப்பாரி வச்சாருங்க. அதை அப்படி செகண்டில் கடந்து போயிட்டீங்களே சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க, பிக் பாஸ் வந்து வாரம் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, நான் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அடுத்த வாரமும் இதுதான் பண்ணுவீங்க, இதுதான் ஒரு ஹோஸ்ட் சொல்கிறதா? பிக் பாஸ் ஒப்பாரி வச்சாருங்க. உட்கார வச்சுட்டு உங்களெல்லாம் நான் கூப்பிட்டு வந்துட்டு எந்த சீசனில் இல்லாமல் இந்த சீசனில் கேவலமாக இப்படி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு மைக்கை மூடிட்டு 10 முறை நான் சொல்கிறேன் பேசிட்டு இருக்கீங்களேன்னு கமருதீனையும் பார்வதியும் கழுவி ஊற்றுனாருங்க. அதையே நீங்கள் எடுத்து பேசலை. நான் நினைக்கிறேன் பிக் பாஸை வந்து விஜய் சேதுபதி பார்க்குறதே கிடையாதுங்க. 100% பார்க்கறது கிடையாது. அவர் ப்ரொமோவோட பார்க்கறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ப்ரொமோ ஓரளவு வந்து வாரம் முழுக்க ப்ரொமோ பார்த்தாலாவது அதை வச்சு கூட பேசலாம். அதையுமே பார்க்கறது கிடையாது விஜய் சேதுபதி நினைக்கிறேன். வாரம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வந்துருக்கும் கண்டிப்பாக. என்னடா இப்படிலாம் நடக்குதா? இவ்வளோ சண்டை நடந்துருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துருக்குது, இவ்வளோ வார்த்தைகள் விட்டுருக்காங்க, இவ்வளோ கேவலங்கள் அரங்கி இருக்கு, உங்களுக்கு முகத்தில் அந்த கோபம் இயல்பாக வந்திருக்காங்க விஜய் சேதுபதி அவர்களை நீங்கள் பார்க்கறது இல்லை. அதனால் ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு ஹோஸ்ட்டாக வந்து உங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஆடியன்ஸ் வந்து ஒருத்தரை எழுப்பி ஒரு கேள்வி கேட்க வச்சு எஸ்கேப் ஆகுறீங்க. பிக் பாஸ் பார்க்கக்கூடியவர்களை முட்டாளாக்கி வார இறுதி வரைக்கும் காக்க வச்சு, இதை கேட்டுருவார்ப்பா, அதை கேட்டுருவார்ப்பாப்பா, இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இவங்க தப்பை தட்டி கேட்பார்ப்பா அப்படின்லாம் எதிர்பார்க்க வச்சு உள்ளபடியே விஜய் சேதுபதி தகுதியற்றவராக போய்விட்டார். நான் சொல்கிறது இந்த தர்பூசணி சொல்கிற தகுதி இல்லை. ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கான சரியான புரிதலோட, நடுநிலைமையோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய அந்த தகுதி என்பதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி எழுந்து விட்டார். இல்லைன்னா வந்து சேனல் என்ன சொல்லுதோ அதை செய்கிறார். அதை ஓப்பனாக சொல்லிட்டு போயிடணும், பச்சையாக சொல்லுங்கள்.
என்னெல்லாம் நம்பாதீங்கங்க. எனக்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அதை சொல்லிட்டு போயிடுவேன். என்னை வந்து மக்கள் பிரதிநிதி அப்படின்லாம் வந்து என்னை நினைக்காதீங்க. சொல்லுவார்ல கமல், மக்கள் பிரதிநிதியாக நான் வந்து பேசுகிறேன் அப்படிலாம் என்னை நினைக்காதீங்க. நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு கூலி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போங்க விஜய் சேதுபதி. நாங்கள் நம்ப மாட்டோம். வாரம் முழுக்க பார்க்குற நாங்கள் சனி ஞாயிறு அதே மாதிரி பார்த்துட்டு போகிறோம். ஒரு ஷோ பண்ணுறீங்க, அந்த ஷோவில் வந்து அவங்க நடந்துக்கிற விதம் பார்க்குறவங்களுக்கு அதில் எமோஷனலாக கனெக்ட் ஆகுறாங்க. ஐயோ இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்களே, இவ்வளோ ஆபாசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எமோஷனலாக கனெக்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்பாங்களா, கேட்கணும் அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது ஒன்றுத்துக்கும் உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு விஷயத்த அதுவும் நீங்கள் கேளுங்க. ஆனால் அதை வச்சே நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு எபிசோடை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா என்ன? நீங்கள் வந்து பிக் பாஸை பார்க்குறீங்க இல்லை மக்களை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இத்தனைக்கும் 24/7 பார்க்குறவங்கலாம் வந்து ரொம்ப மன உறுதி உள்ளவன். அவ்வளோ மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. வார இதுலையாவது அதுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இவங்க பண்ணுற விஷயங்களை தட்டி கேட்பீங்கன்னு பார்த்தா மொக்க பண்ணிட்டு போகிறீங்க விஜய் சேதுபதி. எங்களுக்கு சேனலில் இவங்க இருக்கிறாங்க, இந்த டீமில் இவங்க இருக்கிறாங்கலாம் தெரியாதுங்க. நீங்கள் தான் ஹீரோ இதில். விஜய் சேதுபதி அவர்களே, நீங்கள் தான் எங்களுக்கு உண்டான உணர்வுகளை அங்கே போய் பிரதிபலிக்கிறது, எங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை அங்கே கேட்கறது, எங்களுக்கு உண்டான பதிலை பெற்றுத்தருவது எல்லாமே விஜய் சேதுபதி அவர்களே நீங்கள் தான். அங்கே அதனால் உங்கள் மேலே தான் எங்களுடைய பாராட்டும் இருக்கும், விமர்சனமும் இருக்கும், எல்லாமும் இருக்கும். அதை புரிஞ்சுங்க. எனக்கு எஸ்கேப் ஆக முடியாது. அப்படி உங்களால் வந்து இது பண்ண முடியல, இதன் மூலமாக நம்மளால் வந்து இதில் தனித்துவமாக செயல்பட முடியலன்னா அதுலேருந்து விலகி போங்க. வெளியில் சமூக பொறுப்பு அது இது சமூக அக்கறையோடலாம் பேசக்கூடியவர் தானே நீங்கள். இதற்கு பிறகாகவும் வந்து விஜய் சேதுபதி வந்து வாரம் முழுக்க நடக்கிறதெல்லாம் இந்த அநியாயங்களை தட்டி கேட்பார், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குதுன்றது நம்ம முட்டாள்தனம் தான். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்க்குறவர்களை முட்டாள்களாகத்தான் பிக் பாஸ் டீம் அந்த சேனலு விஜய் சேதுபதியெல்லாம் நினச்சிட்ருக்காங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போகுது? பிரஜன் எவிக்ட் ஆகிட்டார்னு கேள்வி போடுறோம். ஓகேங்களா? பிரஜன் எவிக்ட் ஆகிட்டாருன்னா சாண்ட்ரா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். சும்மாவே அவர் எவிக்ஷன் ஆகி வெளியில் காரில் போயிட்டு உள்ளே வந்ததுக்கு அவர் போகும்போது சாண்ட்ரா பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. மிகப்பெரிய ஒப்பாரி வச்சாங்க, அதை சாவு வீடாக்கிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டையே சாவு வீடாகினாங்க. பிரஜன் உள்ளே வந்ததுக்கப்புறம் மயக்கச்சி கீழே உந்தாங்க. இதெல்லாம் நடந்தது. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்? உண்மையிலேயே அவர் எவிக்ஷன் ஆகி போகிறார், போயிட்டார், இஸ் கான், போயிருந்தேன்ற மாதிரி அவர் போகிறார். அப்போ சாண்ட்ரா என்ன பண்ண போகிறாங்க? ஸோ நாளைக்கு எபிசோடு ஃபுல்லாகவே சாண்ட்ரா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது எல்லாத்தையும் காட்ட போகிறீங்க. ஒரு வேளை ஆம்புலன்ஸ் உள்ளே வரப்போதா? ஏன்னா மொத்தமாக போகிறாருங்க, அதாவது எவிக்ட் ஆகி போகிறாருங்க. சாண்ட்ராவுடைய மனநிலை எப்படி இருக்காங்க பாவங்க அவங்க. ஸோ அதையே நீங்கள் ஒப்பேற்றி நாளைக்கு எபிசோடை முடிக்க போகிறீங்க. அப்புறம் வெளியில் வர பிரஜன்கிட்ட ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் பேச போகிறீங்க. எங்கேருந்து கேட்க போகிறீங்க? போன வாரம் நடந்தது எதை அட்ரஸ் பண்ண போகிறீங்க? டாஸ்க் லெட்டரை படிக்க விடாமல் அதெல்லாம் படிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என் பிரச்சனை எனக்குன்னு சொல்லி பார்வதி எப்ஜே கிட்ட சண்டை போட்டது, அண்ட் வந்து ரம்யா கிட்ட இந்த கம்ருதீனை வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி ஏந்து நின்று பேசி சண்டை போட்டது, அதுக்கப்புறம் திவ்யா கம்ருதீனு, அதுக்கப்புறம் திவ்யா வினோத்து, அப்புறம் வினோத்து பிரச்சனை, எவ்வளோ சண்டைங்க இந்த அரோராவுக்கும் பார்வதிக்கு நடந்த விஷயங்கள். இதெல்லாம் எதையுமே கேட்காம எல்லாத்தையும் பகிட்டி போட்டு மூட்டிங்களே. அப்போ நமக்கு ஆத்திரம் வருமா வராதா? அப்போ நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க நீங்கள். அப்புறம் என்னத்துக்கு நம்ம வந்து வாரம் ஃபுல்லாக பார்த்துட்டு இவர் கேட்பாருன்னு காத்துனுக்கணும். இதில் வேறு வந்து நான் வந்து சமூக போராளின்ற மாதிரியான ஒரு கார்டு எடுத்துன்னு சுற்றினுக்கிறது வெளியில் விஜய் சேதுபதி எல்லாம் ஓரமாக வச்சுட்டு நான் பிக் பாஸில் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருங்க. ஸோ நாளைக்கு தான் நடக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை. பிரஜன் எவிக்ட்டு, சாண்ட்ராவுடைய அலறல் சத்தம், மயக்கம், ஆம்புலன்ஸு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்க போகுது. எபிசோடு க்ளோஸ் ஆக போகுது, அவ்வளோதான். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பெருசாக கீழ்ச்சிட போகிறார் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.